அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் நமக்கு கருணை காட்டுகிறான், இரக்கம் காட்டுகிறான். நாம் செய்கிற தவறுகளை அல்லாஹ் மன்னிக்கிறான். நம்மளை அல்லாஹு தஆலா நல்லவர்களாக மாற்ற வேண்டும் என்பதற்காக. இருந்த போதிலும் அல்லாஹு தஆலா இந்த ரஹ்மத்தை, அவனுடைய இரக்கத்தை, கருணையை இந்த உலகத்தில் எப்படி பிரித்திருக்கிறான் என்பதனை நபி அவர்கள் சொல்லுகிற போது புகாரியிலே 6000 என்ற இலக்கத்தை உடைய ஹதீஸை நாம் பார்க்கிறோம். ஜஅலல்லாஹு ரஹ்மத மிஅத ஜுஸ்இன், அல்லாஹு தஆலா இரக்கத்தை 100 பகுதிகளாக பிரித்திருக்கிறான். ஃபஅம்ஸக இன்தஹு 99 ஜுஸ்ஆ, அவனிடத்தில் 99 பகுதிகளை அவன் வைத்திருக்கிறான். வஅன்ஸல ஃபில் அர்தி ஜுஸ்அன் வாஹிதா, இந்த உலகத்தில் அல்லாஹு தஆலா அந்த 100ல் ஒரு பகுதி இரக்கத்தன்மையை, கருணைத்தன்மையை தான் இந்த உலகத்தில் இறக்கி வைத்திருக்கிறான். இதன் மூலமாகத்தான் மனிதர்கள் தங்களுக்கு மத்தியில், படைப்புகளுக்கு மத்தியில் இரக்கம் காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். எந்த அளவிற்கு நபி அவர்கள் சொல்கிறார்கள் என்றால், ஒரு குதிரை தன்னுடைய குட்டியை பார்த்து கால் மிரிபட்டு விடக்கூடாது என்று உயர்த்துவதும், அதை பயந்து அது செத்துவிடும் என்று பயந்து அந்த குதிரை தன்னுடைய காலை உயர்த்தி இறக்கப்படுவதும், ஏனைய மிருகங்கள் தன்னுடைய குட்டிகளுக்கு காட்டுகிற இரக்கமும், தன்னுடைய பெற்றார்கள் பிள்ளைகளுக்கு காட்டுகிற இரக்கம் போன்றவைகள் எல்லாம் இந்த உலகத்தில் அல்லாஹ் இறக்கி வைத்த ஒரு அந்த பகுதியினூடாகத்தான் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. 99 பகுதிகளை அல்லாஹ் தன்னகத்தை வைத்துக் கொண்டு இந்த அடியார்கள் தவறு செய்கிற போது மன்னிக்கிறான், பாவம் செய்கிற போது என்னிடத்திலே நெருங்கக்கூடியவர்கள் யாரும் இருக்கிறார்களா, அவர்களை நான் மன்னிக்கிறேன், அவர்களுக்கு நான் பாவ மன்னிப்பு கொடுக்கிறேன் என்று அல்லாஹு தஆலா அர் ரஹ்மான் அர் ரஹீம், இரக்கமுள்ளவன், அன்பாளன் என்று தன்னை அழைத்து, நீங்கள் இடத்திலே வாருங்கள், உங்களை நான் மன்னிக்கிறேன் என்ற அந்த இரக்க பண்பை தன்னிடத்திலே வைத்திருக்கிறான். எனவே வல்லவன் அல்லாஹு தஆலா இரக்கமிக்கவனாக இருக்கிறான். அந்த அல்லாஹ்வின் பக்கம் நாம் மேலும் சமுதாயமாக மாறுவோமாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.